வணக்கம் நண்பர்களே. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது மத்திய மாநில அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மினிமம் குறைந்தபட்சம் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். நீங்க ஐஏஎஸ் படிச்சாலும் சரி, ஐபிஎஸ் படிச்சாலும் சரி, மினிமம் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும், அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பிஜி அப்படின்னு ஒரு 2 வருஷம் படிக்கிறோம், அப்புறம் எம்ஃபில் படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டே போறோம். ஒரு ஸ்டேஜ் ஆனவன நம்ம பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணி அதுக்கு சேலரி வரல அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னா 10th குவாலிபிகேஷன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ல போன எக்ஸாமுக்கு முந்தின எக்ஸாம் 1000 பேர் பிஹெச்டி முடிச்சவங்க எழுதினாங்க குரூப் 4 எக்ஸாம் போறது. அப்போ நீங்க ஒரு 10th முடிச்சுட்டு 11th 12th 2 வருஷம், டிகிரி 3 வருஷம், பிஜி ஒரு 2 வருஷம், 7, ஒரு எம்ஃபில் ஒரு வருஷம் 8, பிஹெச்டி எத்தனை வருஷம், ஒரு 3 வருஷம் வச்சுக்கிறோமே, 8 1 11 3 4 11 வருஷம் படிச்சுட்டு திருப்பி நீங்க என்ன செய்றீங்க, வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கலன்னு சொல்லி திருப்பி நீங்க 10th எக்ஸாம் எழுத வாரீங்க. எதற்காக நாம அதை செய்யணும்? இந்த மாதிரி ஒரு 90% ஆஃப் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன செய்யறோம், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாம படிச்சுட்டு இருக்கோம். நீங்க ஒரு லெக்சரர் ஆக போறோம், நெட் முடிக்க போறேன், நான் பெரிய லெக்சர் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சா நீ தாராளமா எம்ஃபில் பிஎஸ்சி எல்லாம் படிச்சு போங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எனக்கு வேணும், நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிகிரி போதும், அதுக்கு மேல நீ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உங்களை மாதிரி உள்ள நண்பர்களுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு வழிகள் காட்டணும். அதற்காக ஹேமா சிட்ரா காம்படிட்டிவ் காலேஜ் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட், ஒரு 15 இயர்ஸா இருக்கு, அதனுடைய யூனிட் தான் இது. எய்ம் கேரியர் இன்ஸ்டிடியூட் ஒரு 15 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட யூனிட் தான் ஹேமா சிட்ரா காம்படிட்டிவ் காலேஜ் புதுசா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எதற்காக அப்படின்னா, வழிகள் தெரியாம ஒரு டிகிரி முடிச்சோன்னா போய் எம்பிஏ எம்சிஏ அப்படின்னு படிச்சுட்டு திருப்பி என்ன செய்யறது, ஒரு சாதாரண வேலையை பாக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காக நாம என்ன செஞ்சிருக்கோம்னா ஹேமா சிட்ரா காம்படிட்டிவ் காலேஜ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க எம்பிஏல படிச்சுட்டு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவழிச்சுட்டு திருப்பி என்ன செய்ய போறீங்க, எங்கேயாச்சும் ஒரு 4000 5000 வேலை வாங்க போறீங்க. ஒரு 90% 95% ஸ்டூடெண்ட்ஸ், நான் 5% 2% 1% நான் பேச வரல, 95% மேல உள்ள எம்பிஏ எம்சி படிச்சவங்க என்ன பண்றீங்க, நீங்க 5000 ரூபாய்க்கு ஒரு 10,000 தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்காகவே நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க எம்பிஏவோ எம்சிஓ நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிஜி எம்காம் எம்எஸ்சி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை காத்துட்டு இருக்கு, மினிமம் டிகிரி படிச்சா போதும். அவங்களுக்காகவே நீங்க கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், மத்திய அரசுலயோ மாநில அரசு வேலையில பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னாக்க அவங்களுக்காகவே நாங்க ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சூப்பர் 30 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 30 ஸ்டூடெண்ட் மட்டும்தான், அதுக்கு மேல அட்மிஷன் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 30 ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அது எல்லாத்தையும் அட்மிஷன்ஸ் போடலாம் போறதில்ல, ஒவ்வொரு டைம் நாங்க என்ன செய்யறோம்னாக்க பேசுறோம், பேசி ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்தவரையில பேரண்ட் பம்படியா புஷ் பண்ணி நீ படிடா அப்படின்னு சொன்னா பாஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஸ்டூடெண்ட் என்ன இருக்கணும், நான் படிச்சு பாஸ் ஆகணும், ஒரு வெறி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இடம். சூப்பர் 30 யாருக்குன்னா, நான் படிச்சு பாஸ் ஆகணும், நான் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எனக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாப், அப்படி ஒரு வெறியோடு இருக்கீங்க இல்லையா,
அவங்களுக்காக மட்டுமே தான் நாங்க அந்த சூப்பர் 30 வச்சிருக்கோம். மொத்தமே 30 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அட்மிஷன்ஸ். யாராவது உங்களுக்கு வெறி இருக்கு, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அது மத்திய அரசு வேலையோ மாநில அரசு வேலையோ, எனக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ட்டு யாருக்கு வெறி இருக்கோ, பயங்கரமா எனக்கு உழைக்கிற ரெடி, எனக்கு இந்த வழிகள் காட்டணும் அப்படி நினைச்சு வர்றவங்க மக்களுக்கு மட்டும்தான் நாங்க இந்த சூப்பர் 30 பேஜ் ஒன்று வச்சிருக்கோம். மொத்தமே ஒரு வருஷத்துக்கு 30 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அட்மிஷன் தரப்படும், அதற்கு மேல கிடையாது. ஹேமா சித்ரா காம்படிட்டிவ் காலேஜ் இஸ் யூனிட் ஆஃப் எய்ம் கரியர் இன்ஸ்டிடியூட். சூப்பர் 30 அப்படின்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. மொத்தமே 30 ஸ்டூடெண்ட் தான், அதுக்கு மேல அட்மிஷன் கிடையாது. வந்தவங்க என்ன செய்ய, கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எழுதணும். பட் டெஸ்ட் எழுதிட்டு நீங்க அவ்வளவு பெருசா நீங்க மார்க் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஆட்டிடியூட், நான் வாங்கணும்னு வெறி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் பேசுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மனநிலை இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அட்மிஷன் உண்டு. புரியுங்களா? சோ அதனால சூப்பர் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. மொத்தமே 30 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அட்மிஷன் நடைபெறும், அதுக்கு மேல அட்மிஷன் கிடையாது. கிளாஸ் எப்ப நடக்கும்னா மண்டே டு சாட்டர்டே 6 நாளுமே கிளாஸ் நடக்கும். சண்டே மட்டும் உங்களுக்கு பிரேக். மண்டே டு சாட்டர்டே. ஓகேவா? ரைட். டைம் என்ன? எக்ஸாம் டைம், கிளாஸ் டைம் என்னன்னா காலையில 10:15 இருந்து 4:15 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவலா பீரியட் வைஸா தான் இருக்கும். காலேஜ்ல எப்படி நடத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு போறோம். ஆனால் ஒவ்வொரு மார்னிங் ஒரு 2 classes or 3 classes, ஈவினிங் ஒரு 2 classes, அந்த மாதிரி நாங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். அந்த டைம் டேபிள் படி நடக்கும். 10:15 இருந்து 4:15 PM வரைக்கும் ஒரு கிளாஸ் நடைபெறும் டெய்லி. ஹாஸ்டல்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனி ஹாஸ்டல் பண்ணிருக்கோம். ஹாஸ்டல் அதுல ஃபுட்டும் உண்டு. நீங்க ஓன் ஃபுட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ஃபுட்டு நல்ல ஃபுட்டு தரமா இருக்கும். மார்னிங் டயத்துல பால் அல்லது காஃபி, டீ, ஈவினிங் டயத்துல பால், காஃபி, டீ, இந்த மாதிரி. அதே மாதிரி மதியம் மார்னிங் ஒரு 11:30 போல அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஃபுட்டு கொடுக்கும். ஏன்னா நல்ல ஃபுட்டு இருந்தாலே நீங்க படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு hostel facilities available. All competitive exams. இப்ப நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, டிகிரி ஆர் டிப்ளமோ, எனி டிப்ளமோஸ், டிகிரி ஆர் எனி டிப்ளமோஸ். இப்ப டிகிரி முடிச்சீங்கன்னா நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதலாம், எஸ்எஸ்சி இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அப்போ நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போதும் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளுக்கு கிளாஸ் நடைபெறும். சில பேர் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஸ்பெசிபிக்கா பேங்க்ல மட்டும் தான் வேணும், எஸ்எஸ்சில மட்டும் தான் வேணும்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக் பண்ணப்படும். நார்மலா நாங்க கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குமே கிளாஸ் நடைபெறும். எந்த எக்ஸாம் வருதோ அப்போ போல நாங்க அப்ளை பண்ணி உங்களை எழுத வைப்போம். புரிஞ்சுதா? அதனால எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு கிளாஸ் நடைபெறும். சில பேர் ஸ்பெசிபிக்கா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் வேலைக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அந்த எக்ஸாமுக்கு கிளாஸ் நடைபெறும். அவங்களுக்கு தனியா அது மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு டிஎன்பிசி மட்டும் தான் வேணும், அப்படி எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் தான் வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அந்த கிளாஸ் நடைபெறும். அதனால நார்மலா எல்லாத்துக்குமே கிளாஸ் நடைபெறும். சில பேர் ஸ்பெசிபிக் எனக்கு இதுலதான் போகணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்க அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஸ்பெசிபிக் பண்ண தரப்படும். சில பேர் நமக்கு டிப்ளமோ அண்ட் டிகிரி, இதுக்கு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா எனி டிகிரி ஆர் டிப்ளமோ அல்லது டிப்ளமோ முடிச்சுக்கணும். எனி டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு சிலது என்ன இருக்கும், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம், ரயில்வேஸ்ல எழுதலாம், எஸ்எஸ்ல எக்ஸாம் எழுதலாம். அதனால நீங்க டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த எக்ஸாம் எழுத முடியுமோ அந்த எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த எக்ஸாம் கிளாஸ் நடக்கும்.
அதனால இதோட கோர்ஸ் என்னன்னா 1 இயர். இது எவ்வளவுனாக்க 1 இயர் கோர்ஸ். இது எவ்வளவுனா 1 இயர் கோர்ஸ். கண்டிப்பாக ஒரு வருஷம் கண்டிப்பா என்ன செய்வீங்க 1 இயர் படிச்சே ஆகணும். இது 1 இயர் கோர்ஸ். ஒரு வருஷத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே நடத்துவாங்க. அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே எக்ஸாம்ஸ் வர வர உங்களுக்கு எக்ஸாம் எழுத வைப்போம். 1 இயருக்குள்ள எக்ஸாம் வர வர எக்ஸாம் எழுத வைப்போம். அதனால இதே வந்து சூப்பர் 30 அப்படின்றது இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வச்சு நினைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க, நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியாம தர்றாங்க. அவங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க ஏதாச்சும் டிகிரியோ டிப்ளமோ படிச்சா போதும், அதற்கு மேல படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பிஜி எம்ஃபில் எம்எஸ்சி எல்லாம் படிச்சுட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எம்பிஏ எம்சிஎல் நிறைய படிக்கிறாங்க. எம்பிஏ எம்சிஎல் போய் ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறாங்க, இல்ல எம்சிஏ படிக்கிறாங்க. இந்த மாதிரி படிச்சு டோட்டலா நம்ம லைஃப் வேஸ்ட் பண்றாங்க. 2 வருஷம் படிச்சு முடிச்சுன்னா சரிங்க, திருப்பி ஒரு சாதாரண வேலைக்கு தான் போறோம். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன நடக்கிறது, அது நடந்துட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ அந்த 2 வருஷத்துல எம்பிஏ எம்சிஎல்ல போய் 2 வருஷமோ 3 வருஷமோ படிக்கிறீங்க இல்லையா, அந்த படிக்கிற காசை வேஸ்ட் பண்ணாம நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சீங்கன்னா அந்த டயத்துக்குள்ள நம்ம தாராளமா எக்ஸாம் வாங்கி ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். அதற்காகவே ஆரம்பிச்சிருக்கோம். இதனுடைய அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப கொரோனா வைரஸ்னால கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அதனால அட்மிஷன்ஸ் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஜாயின் பண்றவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. இதுல நீங்க வரும்போது போன் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட கூட்டிட்டு வரணும். ஸ்டூடெண்ட கூட்டிட்டு வந்துட்டு நாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ல பேசுவோம். டெஸ்ட்ன்றது செகண்டரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பேசிக்கா தான் இருக்கும். ஆனா மெயினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனப்பான்மை இருக்கு இல்லையா, மனப்பாங்கு வாங்கணும், வெறி இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு மட்டுமாவதே கிளாஸ் அட்மிஷன் போட போறோம். எல்லாத்துக்கும் அட்மிஷன் கிடையாது. யாரு நான் படிக்கணும் வேலை வாங்கணும் விருப்பப்பட்டு ஒரு வெறியோட வாரீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் போடுறோம். மொத்தமே 30 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த வருஷத்துக்கு அட்மிஷன்ஸ். ஓகேவா? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிற நண்பர்கள் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி தான் தாராளமா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்ல அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்க நண்பர்கள் படிச்சு சும்மா இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நினைச்சாங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் கம்ப்யூட்டர் காலேஜ் மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நீங்க அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க ஒரு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஏங்கன்னா நிறைய பேர் ஒரு மன குமுறல் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து வெளி மாநிலத்துக்காரங்க வந்து வேலை வாங்குறாங்க, அப்பெல்லாம் மன குமுறல் இருந்தா மட்டும் பத்தாது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த வெளி மாநிலத்துக்காரங்க அந்தந்த மாநிலத்துக்காரங்களுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனா நீங்க மட்டும் என்ன செய்றீங்க, மன குமுறல் தான் இருக்கு. ஆனா உதவி பண்ணணுமா அப்படின்னா அந்த மனப்பான்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்மகிட்ட. அந்த மனப்பான்மை இன்னும் என்ன செய்யலாம், விரிவுபடுத்துங்க. அதனால நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். நம்மளுக்கு கிடைக்காதது நடக்க முடியாது. ஒரு பேரண்ட் அப்பாவா இருந்தா என்ன செய்வான், நம்மளுக்கு கிடைக்க நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படி ஃபீல் பண்றோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது நம்ம மாநிலத்து மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளும் எஸ்எஸ்சி எக்ஸாம்லயோ ரயில்வே எக்ஸாம்லயோ பேங்க்லயோ டிஎன்பிஎஸ்ல கண்டிப்பா எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய போஸ்டுக்கு வருவோம். கண்டிப்பா நீங்க உதவி பண்ணீங்கன்னாக்கா நீங்க அவங்க வேலை வாங்கினாங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வழியில் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனா சில பேர் வழியில் கிடைக்காம என்ன செய்வாங்க, வேற வழியில் போய் லைஃப் பூரா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ப்ளீஸ் ஷேர் டு அதர்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. ஜாயின் பண்றவங்க இம்மீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. மொத்தமே 30 பேருக்கு மட்டும்தான் அட்மிஷன் போட போறோம். நன்றி, வணக்கம்.